வெல்கம் டு பிபி விலாக்ஸ். நண்பர்களே, இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எங்க போறோம் போய் பாருங்க, வந்து பாருங்க. ஒரே பறக்கட்டும். மாமணிக்கா போறேன். அவனே மலைக்கு गाइस வந்தாச்சு गाइस. பாத்தீங்க கடல் மாதிரி. இது கடல். நண்பர்களே, கடலுக்கு வந்துட்டு நம்ம பாத்துக்கிட்டுங்க. நேரா போனா கடல்லாமா? மக்கள் எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறாங்க. நண்பர்களே, ரோட்ட காணோம். நேரா போனா கடல் உள்ள போய் விட வேண்டியதான். பாருங்க, ரோட் போலீஸ் இந்த கம்ப்ளைன்ட் பண்றாங்க. ரோட்ட காணோம் நண்பர்களே. கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியது. நண்பர்களே, இதான் சங்கு பீச் பாத்தீங்க. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த சங்கை ஏலோட சொல்லி நம்மள்ட்ட ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. அதான் ஏலோட வந்திருக்கோம். உங்களுக்கு யாராவது இந்த யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய், யாராவே? அவரு பாக்ஸர். சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? சங்கு பாக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த சங்கு வேணா டிஎம் பண்ணுங்க எங்களுக்கு. ஆரம்பத்திலே 1 கோடி. 1 கோடி. 1 கோடிப்ப நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். வகுத்தரிச்சப்ப எங்கேயோ கூட்டன்னு சொல்லிட்டு இப்படி ரோட்ல நடக்கூடாது. சரியா இருக்கு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. எங்க வாரம் செய்ய மாட்டேங்குது, எங்க போறோம்னு செய்ய மாட்டேங்குது. ஆனா வாரம் ஆனா போறோம். நீங்க வாங்க, நம்ம போட்டு தான் இதுல உங்களுக்கு எந்த போட்டு வந்தாலும் டிஎம் பண்ணுங்க. எல்லாம் சேஃப்டி தான் இருக்கு. நம்ம போட்டு தான். நம்ம இப்போ டைட்டானிக் கப்பல் வந்திருக்க பாத்தீங்க. நான் குடிக்கிறத பாரு. துணைக்கு ஒரு ஆள் இல்ல வந்தீங்க. ஓ, நீ அப்படி வரியா? இந்த போட்டு நம்ம போட்டு தான். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA வைஸ் சிட்டில நான் விளையாண்டுருக்கேன். ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. அட சரி, எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க கேப்டன். இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்லாந்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போட்டோட ஓனர் அடிக்க போறோம். நம்ம இங்க போயிடலாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். TN58 மாடல் பாத்துங்க. 2010 மாடல். உங்களுக்கு இதுவும் தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப அடி வாங்கிருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்ப இதுதான் டயர். 4 டயர், ஒரு 6 டயர் இருக்கு. 6 டயர் நல்ல கண்டிஷன் தான். நண்பர்களே, இப்போ எங்களுக்கு பயமா இருக்கு பாத்தீங்க. நம்ம வரவேற்கிறேன் தான் பாத்துட்டு நம்மளுக்கு தப்பு கொடுப்போம். நண்பர்களே, நாங்க முதல்ல எங்க வழி வரல. நாங்க போய் ராஜாட்ட வழி கேட்க போறோம். வாங்க போய் கேளுங்க, போங்க. ஜாலியா இருக்கும். எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. அது ஓரமா போகுது. நண்பர்களே, டோலட்பூர் பள்ளி வழி சொல்லுங்க எனக்கு. நண்பர்களே, நாங்க எப்படி போகணும் வழி சொல்லுங்க. டோலட்பூர் போகணும் எங்களுக்கு. அந்த பாயா இருக்கணும்டா. புயல் வரப்போகுது. நண்பர்களே, புயல் வரப்போகுது. அப்புறம் சுனாமி வரும், எல்லா செத்து பேரும் நிற்கிறோம். பாருங்க, இவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் இவங்க கூட சேர்ந்து நாங்களும் சாக வேண்டியதாக இருக்குது. அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைய விட மாட்டேங்கான். ரொம்ப நல்ல பையன் இருக்காரு இந்த கேட்கல. நான் தான் நல்ல பையன். எல்லாம் பிளே பாய். கேளு. அந்த கல்லுக்கு போகணும். எப்படி போகிறது? பாலாட்டிகிட்டே வந்து நைஸாக காப்பி விட்டு. நண்பர்களே, நம்ம இடத்துல விட்ட வண்டி சேல்ஸ் ஆயிட்டு பார்த்தீங்க. சொல்றது ஆயிட்டு. யாரும் மேலே ஏழை கேட்காது. கஸ்டமர் ஹாப்பியானா ஹாப்பி எண்டிங்கில் போயிருக்காங்க. இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியா ராஜன்ட்ட வழி கேட்டு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. வாங்க ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. நம்ம பண்ண பாவத்தையும் இப்போ விழுந்து சாப்பிட்றோம். வாங்க நண்பர்களே, சுனாமி இருந்துச்சுன்னா எல்லாரும் கடலில் போக வேண்டியதான். ஜாலியாக இருப்போம். அருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருப்போம்.
நண்பர்களே இங்க பாருங்க உப்பு தண்ணியில உப்பு தண்ணியை கலக்கலாம். நான் வந்து வியூ பாயிண்ட் வச்சுட்டு இருக்கேன் பாத்தீங்க. வேற ஒன்று நண்பர்களே பீச் வந்துருக்கோம் பாத்துங்க. மழை பெஞ்சு அலைலாம் ரொம்ப பெரிய பெரிய அலையா வந்துட்டு இருக்குது. இப்போ மட்டும் ஒரு சுனாமி வந்து நம்மளை அடிச்சுட்டு போனா எப்படி இருக்கும் பாத்துக்கீங்க நண்பர்களே. ஆமாம் சுனாமி வந்தாலும் நம்ம இப்போ இங்கே என்ன ஆகும்னு தெரியாது. அதனால எல்லாரும் அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அலை வந்துச்சு. இந்த மாதிரி தான் ஒரு சுனாமி எஞ்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே காலியாயிருவோம். அதனால் இப்போ பிளேன் கிராஷ் ஆச்சு. ஒரு 247 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால் எல்லோரும் வாழ்க்கையோட மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். அவங்களாம் பிளெயினில் போகணுன்னு நினச்சிருப்பாங்க. சும்மா போயிட்டு வீட்டுக்கு லண்டன் போகலான்னு நினச்சாங்க. அதுக்குள்ளே எப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் எல்லோரும் எல்லா மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி வாழுங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இனிமேல் வரதெல்லாம் அடுத்தடுத்து போட்டுட்டு பார்த்தாச்சு. இனிமேல் அடுத்து எங்கே போகிறோன்ட்டு காட்டுறோம். எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் காட்டுறோம். எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரில. எங்கேயா போவோம் நண்பர்களே. இதுதான் கடல், இதுதான் கடல் மண். நம்ம தான் அங்கே போவோம். நண்பர்களே அங்கேருந்து அடித்த தண்ணி இங்கே இருக்கு பாருங்க. எவ்வளோ தூரம் பாருங்க நீங்களே. அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆள் அடிச்சிருக்கான். சும்மா இல்லை. நீ சொன்ன பார்த்தோம் பீச்சுக்கு கடத்திட்டு ரொம்ப நன்றி. போயிட்டா அடுத்த வரும்போது பார்ப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறா வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அவன் அடிச்சு விடும். இருக்கும் பரம பிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும் ஆண்டே. 33ல படிக்காத தற்கூரி பேல. தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பஸ் இது. இந்த பஸ் நல்லா தான் இருக்குது. 4 டயர் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ப்ரைஸ் டீட்டெயில் கேட்கணும்னா டிஎம் பண்ணுங்க எங்களுக்கு. நண்பர்களே இப்போ நம்ம சங்குதுறை பீச்சுக்கு வந்துருக்கோம் பார்த்துக்கங்க. இந்த சங்குக்கு யாராவது வந்தீங்கன்னா 500 ரூபா வைக்க வந்து எடுத்துக்கங்க. அடுத்த கடைசி வச்சுட்டு நண்பர்களே பார்த்துக்குங்க. இங்கே இந்த பஞ்சு கீழே வைக்க வந்து எடுத்துக்கங்க. அவ்வளோதான் நண்பர்களே. வந்து எடுத்துக்கங்க. மறக்காம எடுத்துங்க. மறக்காம எடுத்துக்கிட்டு நம்ம இன்ஸ்டா ஐடி பேர் வெட்டி பயில்கள் vlogs அதை எடுத்துட்டு மறக்காம டேக் பண்ணிருங்க. அவ்வளோதான். நாங்கள் போவோம். கொஞ்சம் ஆமா ஒரு மாதிரி கண்டிப்பாக எனக்கு வந்து வழி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லிட்டு இங்க வாங்க. இது பேரா ERTIGA ஏசி கார். படிடா ஒழுங்கா படிடா. உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வீடியோ எடுக்கியா? நண்பர்களே நம்மளே கஷ்டத்துல இருக்கோம் பாத்துங்க. 500 ரூபா வைக்கிற அளவுக்குலாம் நம்ம இன்னும் பெரிய அளவில் உங்ககிட்ட இருந்தா எங்களுக்கு தாங்க. இந்த vlog இதோட முடிஞ்ச நண்பர்களே. எண்ட் ஆஃப் vlog நண்பர்களே. அடுத்த இதில் மீண்டும் சந்திப்போம். சர்ப்ரைஸ் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை டங்குன்னு ஒரு போட்டுருங்க. அவ்வளோதான்.